Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 25/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 3:30க்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் ரெமிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.5க்கு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு ஒன்று விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு. ஸ்பெஷல் கேட்டகரியிலேயே இது எல்லாமே வந்துடும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் வந்துடும். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்லேயே இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் வரும். இப்போது இது போக இந்த கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் ஓகேங்க சார், அடண்டம் ரேங்க் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். எப்போ அப்படின்னா நீட் எக்ஸாம் கால் ஃபார் பண்ண அந்த பிகினிங்கில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டவுட் கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் ஷேர் ஆகும், ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு எனக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போது எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும், இன்னும் கிளியராக சொல்லணும்னா 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் எண்டு கார்டு போடுற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆயிடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் யாரெல்லாம் இருக்காங்களோ நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது அடண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு சில காரணங்களுக்காக கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கப்படலாம் அப்படிங்கிறத தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்னுடைய 2023 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அடண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போது ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது பிழைகள் இருக்குது, இல்லைன்னா மாணவர்கள் தரப்பில் ஏதாவது சான்றிதழ்களை அப்லோட் பண்ண அதாவது அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இல்லைன்னா ஒரு சில காரணங்களுக்காக அவங்களுடைய வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்குது, இல்லைன்னா அவங்க கோர்ட்டில் போயிட்டு அதை முடிச்சுட்டு வர்றாங்க. அப்போது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இந்த மாதிரியான ரேங்க் லிஸ்ட்டு கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது ஒரு சில நேரங்களில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சைடில் இருந்தும் ஏதாவது பிழைகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான கூடுதல் அடண்டம் அப்படிங்கிறத கூடுதல் சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். மாணவர்கள் தரப்புலையோ இல்லை பெற்றோர்கள் தரப்புலையோ ஏதாவது பிழை நடந்துச்சு, அதனால் எங்களுக்கு அந்த பிழைகளை திருத்தறக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாலோ இந்த மாதிரியான அடண்டம் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு இது 7.5%க்கான கவர்மெண்ட் கோட்டா, 7.5%க்கான அடண்டம் ரேங்க் லிஸ்ட்டு. இப்போது கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தடவை ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யாராவது ஒரு சில மாணவர்கள்
அவங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் வைக்காமல் வந்திருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அந்த சர்டிஃபிகேட்டை லேட்டாக அப்லோட் பண்ணதுனாலையோ, இல்லை இவங்களுடைய பெயர்கள் வந்து விடுபட்டுருச்சு அப்படின்னு அவங்க போய் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் முறையீடு செய்யும்போது இந்த மாதிரியான கூடுதல் சேர்க்கை பட்டியல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் 1102A பேர் வேண்டாம், இந்த மாணவர் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளார். அவருடைய கம்யூனல் ரேங்க் பார்த்திங்கன்னா 370A. அப்போது இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுடைய அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்டில் 1102 இருந்திருக்கும். அதுக்கு அடுத்த ரேங்க் என்னவாக இருக்கும், 1103 இருக்கும். அதே போல் கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 317 இருக்குது. அடுத்த ரேங்க் என்னவாக இருக்கும், 371 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த மாணவர் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளார். யாருக்கு நடுவில், இந்த 2 பேர்த்துக்கும் நடுவில், 1102க்கும் 1103க்கும் நடுவில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதனால் அவர் என்னன்னு சொல்கிறோம், 1102Aன்னு சொல்கிறோம். அவருடைய கம்யூனல் ரேங்க்கு 370க்கும் 371க்கும் நடுவில் இருக்கார். அதனால் 370Aன்னு அப்படின்னு இந்த கூடுதல் சேர்க்கை பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க. அப்போது 370ல் ஒரு மாணவர் இருக்கார். அப்போது அடுத்த டேர்னில் 371 வரமாட்டார். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு அலாட்மெண்ட் கொடுக்கும்போது 370ல் ஒரு மாணவருக்கு சீட்டு வந்து அலாட் ஆயிடுச்சு. அடுத்த நம்பர் யாருக்கு போகணும், 371க்கு போயிருந்துருக்கணும். அப்போ 371 அப்படிங்கிற நம்பருக்கு அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 370Aக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் 371க்கு கொடுப்பாங்க. அப்போது கூடுதல் சேர்க்கை பட்டியல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். 1359A இது வந்து அவருடைய ஜென்ரல் ரேங்க்கு. அப்போது இது எப்படி இருந்திருக்கும், 1359 அப்படிங்கிற ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1360 கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாணவர் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளார். அப்போ அவர் என்னன்னு சேர்ப்பாங்க, 1359A அப்படின்னு சேர்த்துவாங்க. அப்போ 1359க்கு அப்புறம் அலாட்மெண்ட்டு 1359Aக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1360க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவருடைய கம்யூனல் ரேங்க்கும் 175ங்கிறது ஒரு ரேங்க் இருக்கும், 176ங்கிறது ஒரு ரேங்க் இருக்கும். இன்பிட்வீனில் 175Aங்கிறவர் அடண்டமாக இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 175க்கு அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 175Aக்கு அலாட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 176க்கு போவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் அடண்டம் ரேங்க் லிஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1004 1000 1 10 100 1000 10,000 10,241 ரேங்க்கு. ஓகேங்களா? எஸ்டி கேட்டகரியில் அவருடைய கம்யூனல் ரேங்க்கு 13A. அப்போ இது எப்படி இருக்குது, 13 14 13க்கு அப்புறம் 14 வரணும். அப்போ இன்பிட்வீனில் இவரை சேர்த்துருக்காங்க. அப்போ அது வந்து 13A. அப்போது 13க்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா 14க்கு அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 13Aக்கு அலாட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 14க்கு கொடுப்பாங்க. ஓசிக்கு கம்யூனல் ரேங்க் கிடையாது. அதனால் 7107A. ஏ மீன்ஸ் அடண்டம். ஓகேங்களா? கூடுதலாக சேர்க்கப்பட்ட பட்டியல் 7107. அதுக்கு அடுத்த நம்பர் 7108 வரணும். இப்போ இன்பிட்வீனில் இவர் வந்துட்டார். அதனால் 7107A அப்படிங்கிறது கூடுதலாக சேர்க்கப்பட்ட அடண்டம் லிஸ்ட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 2 பேர் அதே மாதிரி ஆட் ஆகியிருக்காங்க. 1485. அடுத்த நம்பர் யார் வரணும், 1486. அப்போ இன்பிட்வீனில் யார் வர்றாங்க, 1485A. அப்போ அலாட்மெண்ட்டுனுடைய சீனியாரிட்டி எப்படி இருக்கும், 1485. அடுத்தது 1486க்கு அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1485Aக்கு அலாட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1486Aக்கு வருவாங்க. 10,285A இதுவும் அதே கேஸ் தான். 10,285 10,286 வரணும். அப்போ அதுக்கு முன்னாடி யார் வருவாங்க, 10,285A வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வச்சுருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.
இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.